ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் ஒரு மெயின் ட்ரூத் ரிவீல் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக ஃப்ரைடே வரைக்கும் போயிட்டு இருந்த கார்த்திகை தீபம் இன்னையிலேருந்து, அதாவது இந்த வீக்லேருந்து சாட்டர்டேவும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றது தான். ஆல்ரெடி 1 hour போயிட்டுருக்கு. அதுலேயே டிஆர்பி வந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க. சேனலோடைய நம்பர் 1 சீரியலாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் வருது அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை அவங்களுடைய ஹாப்பினஸ். அண்ட் என்ன ட்ரூத் ரிவீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தியை பற்றின உண்மையை வந்து சந்திரா நிரூபிக்கிறாங்க ஆதாரத்தோட அப்படின்ற மாதிரி ஹிண்ட் இருக்கு. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியும். ஸோ இது ரிலேட்டடா எந்த ஒரு ப்ரொமோவும் இன்னும் வரல. கார்த்திகை பத்தி எல்லா உண்மைகளும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ துர்காவுடைய என்கேஜ்மெண்ட் ட்ராக் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மேரேஜ் ஹாலில் தான் இருக்காங்க. அங்க வந்து அந்த நெக்லஸை எடுத்து நம்ம சந்திரா என்ன பண்றாங்கன்னா, தீபாவுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா மைத்திலி, அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல போட்டுடுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து குற்றம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போறாங்க. ஐ மீன் சாமுண்டீஸ்வரி அவங்க கிட்ட கொண்டு போறாங்க. அங்க வச்சுதான் ஏதோ ஒரு உண்மையை வந்து பெருசா வெடிக்க போறாங்க. ஆனா சந்திரா பிளான் பண்ணது வந்து கார்த்திக்கு ஆல்ரெடி தீபான்றவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம கார்த்தியோடைய ஒரிஜினாலிட்டி, அதாவது நம்ம பாட்டி தாத்தாவுடைய ஒரிஜினல் பேரை இவங்க தான் அப்படின்ற உண்மையும் தெரிய வருதா, இல்ல இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிய வருதா? அந்த உண்மை தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரியோட ரியாக்ஷன் அண்ட் ரேவதியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன்னா இன்னும் ரேவதிக்கு தெரியாது தீபான்ற ஒரு பர்சனை ஆல்ரெடி கார்த்திக் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்ன மாதிரி பூகம்பம் வெடிக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது. எப்படியும் அவங்க வந்து சமாதானம் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவரா வாண்டடா வந்து கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, இவங்களா தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சாங்க. அவர் வேற வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த உண்மை தான் தெரியும். கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சு கார்த்தியோடைய ஒரிஜினாலிட்டி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ட்ரூத் ரிவீல் ஆகும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.